சீரும் சிறப்பும் நீதியும் நேர்மையும் செழித்திருந்த சோழ நாட்டிலே பட்டத்திற்குரிய இளவரசனை படுகொலை செய்துவிட்டு தானே அரியணை ஏறி அரசாள சதித்திட்டத்தை வகுத்தான் நாகவேலன் என்ற நயவஞ்சகன். நாகவேலன் எலி போல என்னிடம் சிக்கியிருக்கிறான் இளவரசன். அவனை நானே தொலைத்து விடுகிறேன். ஒருவேளை அவன் உயிருடன் தப்பி வந்தால் அவனை பார்த்த இடத்திலேயே கொன்று விடுங்கள். நிலா, பத்திரம், இளவரசன் கோட்டைக்குள் நுழைய முயன்றால் அவனை அப்போதே வெட்டி அகடியில் வீசி எறியுங்கள். இளவரசன் இங்கு பிரவேசித்தால் அவனை அந்த க்ஷணத்திலேயே கண்டதுண்டமாக்கி விடுங்கள். நகர வாயிலண்டை காவலை அதிகப்படுத்துங்கள். கபாலி, நீலா, ஜாக்கிரதை. மரியாதையாக இதில் கையொப்பமிட்டு விட வேண்டும். இல்லையே என்ன இதெல்லாம்? நாகவேலா, நீ குடித்திருக்கவில்லையே? குடித்திருந்தால் இன்றைய நாடகம் எப்படி பூர்த்தியாவது? ராஜராஜன், நீ காட்டுக்கு வந்தாய், உடனே உன் நாடும் என்வசமாகிவிட்டது. எல்லா ஏற்பாடுகளையும் ஒரு விதமாக முடித்துவிட்டுத்தான் உன்னிடம் வந்திருக்கிறேன். அதிகாரம் சரித்திரங்களில் நிறைய இருக்கிறார்கள். அந்த பேராசை பேய்களின் முடிவு கோரமானதுதான். இதில் கையொப்பமிட்டால் உடனே விடுதலை. என் தந்தை உயிரிடும் தருவாயில் என்னையும் இந்த நாட்டையும் ஒரு ஓநாயிரமா அப்படியே சென்றார். சந்தர்ப்பத்தின் கோளாறால் புத்திசாலிகளும் முட்டாள்களாவது சகஜம் தானே. நாட்டை அபகரித்து நல்வாழ்வு வாழலாம் என்று மனப்பால் குடித்தார். மக்களிடம் என் தந்தையின் நண்பரும் நாங்கூரின் தலைவருமான கீர்த்திவர்மனிடம் நீ என்ன சமாதானம் குழப்புகிறாய்? ஆளத் தகுதியற்ற அயோக்கியன் யார்? நீதான் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். என்ன என்ன மலைக்கிறாய்? நீ அரண்மனைக்குள்ள இருந்தாய், வெளியே என் பிரச்சாரம் ஒழுங்காக நடைபெற்றது. என்னவென்று? அண்ணா, இளவரசன் தொலைஞ்சு போயிட்டானாம. தொலையாம? இளவரசன் இளவரசன் சொல்லு. அவன் எப்படி செத்தானா? அந்த வெக்க கட்டையா கேக்குறப்போ வேட்டைக்கு போன இடத்துல ஒரு வேட பொம்பளை பிடிச்சு இழுத்தானா. அப்புறம் அவ கண்ணாலமானவ, அவ புருஷன் அவன் கூட்டாளிங்க எல்லாருமா வந்து அவனை பலி போட்டாங்க. ஆமா, நம்ம அடுத்த ராஜா யாருங்கிற? நாகவேலரேடா. நாகவேலருக்கும் இளவரசருக்கும் உள்ளூர ஏதோ பகைன்னு சொல்றாங்களே. நீ ஒண்ணு, உனக்கு எனக்கும் கூட பகைன்னு தான் நம்ம கோனையும் சொல்லிட்டு தெரியுறான். கதைக்கு காலேதப்பா. என்னமோ இதெல்லாம் நாகவேலன் சரிதான்னு பேசிக்கிறாங்க. நானும் கேள்விப்பட்டேன். இளவரசர் அவ்வளவு கெட்டவரா இருந்திருக்க முடியாது. போன வாரம் கோட்டை அகழ்ல 4 பொம்பளைங்க பணம் முதந்துத. அதுக்கு என்ன சொல்ற? கடவுளுக்கு தான் வெளிச்சம். பொது ஜனங்களே அவனை துவையலாக்குறதுக்கு திட்டம் போட்டிருந்தாங்க. அவன் அதிர்ஷ்டம் காட்டிலேயே போயிட்டான். உண்மையான பேச்சு. அவன் கிடைச்சிருந்தா அவனை உசுரோடு சதையா பிச்சு எடுத்திருப்பாங்க. இந்த பிரச்சார படையின் மூலம் உனக்கு எதிராக விளைந்துள்ள தேசத்தை பற்றி நீ அறிய மாட்டாய். நீ கையொப்பமிட சம்மதிக்கிறாயா இல்லையா? அவனை இழுத்துச் சென்று குறியிலை தங்கள்.
பிடியுங்கள், போட்டி பிடியுங்கள் அவனை. ஆழ்ந்த யோஜனை போல இருக்கிறது. ஆமா உதயச்சந்திரரே, நாளை முதல் உமக்கு என்ன பதவி? தளபதியா, அமைச்சரா, அல்லது பாவிநாட்டிற்கு பார்த்திபனா? யோகம் வந்தாலும் இப்படியல்லவோ வரவேன். பிரியமோகினி, உன் வார்த்தையில் ஏதோ பரிகாசம் தோணிக்கிறதே. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. ஆனால் ஒரு சிறு சந்தேகம். என்னது? நீதி கண்ணியம் என்ற 2 வார்த்தைகள் நீர் படித்த புத்தகங்களில் தான் இல்லையா? அல்லது இருந்தும் அவை உங்கள் கண்களுக்குத்தான் தென்படவில்லையா? கண்ணியமற்றவன் அநியாயக்காரன் என்றுதானே நீ சொல்லுகிறாய்? அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களேன். நான் ஒரு எஜமானருக்கு சேவை செய்பவன் என்பதையும் நீ மறக்க கூடாது. உடன் பிறந்தவனையும் உதறி தள்ளினான் விபீஷணன் அதர்மம் கண்டபோது. அரசியலிலே அதர்மம் தான் தர்மம், தர்மம் தான் அதர்மம் என்று சொல்லுகிறார்கள். தகுடுதத்தக்காரர்களின் புதர்க்க வாதம் தான் அது. உதயச்சந்திரரே, ராஜ துரோகம் கண்ணியமானதா? இல்லை, நிச்சயமாக இல்லை. அப்படி இருக்க நீரேன் இந்த சதியில் பங்கெடுத்துக் கொண்டீர்? ராஜ துரோகம் ஒரு புறம், நம்பிக்கை மோசம் இன்னொரு புறம். இருவரை கொள்ளி எறும்பானே. ராஜ துரோகத்தை விட விசுவாச காதகம் கொடிது. அதனால் நாகவேலனைத்தான் நான் ஆதரிக்க வேண்டியிருந்தது. பாவத்தை நிறுத்து பார்த்து எந்த பாவம் குறைந்த கனம் உள்ளதோ அந்த பாவத்தை செய்து விட்டீர். ஆஹா, அழகு அழகு. பிரியமோகினி, இளவரசருக்கு எதிராக நேற்றியன் வாளை நான் தொடவே இல்லை. பயம் காரணமாக இருந்திருக்கலாம். உதயன் கோழை அல்ல என்பது உனக்கு தெரியும். உதயன் கோழத்தரமுள்ள ஒரு ஆண்டானுக்கு அடிமை என்பது எனக்கு நன்றாக தெரியும். என் ஆண்டான் அந்நியன் அல்ல, உனது அண்ணன். அதற்காக நான் ஆண்டவனை சபிக்கத்தான் வேண்டும். போய் வருகிறேன். முத்தியரே, நான் இப்போது அரண்மனையில் நுழைய முடியாத நிலையில் இருக்கிறேனே. நன்றாக அறிகிறேன் இளவரசே. ஆயினும் தங்கி இளைப்பாறும் தருணம் தங்களுக்கு இதுவல்ல. நாகனின் வஞ்சக வலையில் நாடே இன்று விழுந்திருக்கிறது. ஆக உங்கள் முதல் வேலை நாங்கூர் மன்னன் கீர்த்திவர்மனை சந்திப்பதுதான். சந்தியுங்கள். கீர்த்திவர்மனுக்கு எங்கும் நல்ல செல்வாக்கு. நாகவேலன் இப்போது கூட அவன் ஆதரவின்றி உங்கள் சிம்மாசனத்தில் உட்கார முடியாது. ஆகவே புறப்படுங்கள். கீர்த்திவர்மனை சந்தித்த பிறகு வேங்கத்தேவனையும் சென்று பாருங்கள். சோழ நாட்டின் மீது நீங்காத பக்தி கொண்டவன், உங்கள் தந்தைக்கு நண்பன், நல்லவன், அதிலும் வல்லவன். நானும் அவனுக்கு செய்தி அனுப்புகிறேன். நான் தயங்காதீர்கள். இதோ இதில் மாற்றுடைகள் இருக்கின்றன. புறப்படுங்கள். வேடுவச்சியின் நிமித்தம் வேந்தன் ராஜசேகரன் நான் கொல்லப்பட்டானா? மானக்கேடான மரணம் தான் மகாராஜா. வேதனை தாங்க முடியாமல் இளவரசர் காட்டாற்றில் விழுந்து விட்டிருக்கிறார். கேள்விப்பட்டதும் காட்டிற்கு ஓடினேன். அவர் பிரேதம் கிடைக்கவே இல்லை. அவரின் வைரவாள் தான் கிடைத்தது. என்ன அவர் நடத்தியே அவரை அழித்து விட்டது மகாராஜா. சேச்சே, ராஜராஜன் இப்படி மாறிய விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதே. நீர் ஏன் கண்டிக்கவில்லை? அடிமை நான். அவரிடம் எப்படி நான் அதிகாரம் செய்ய முடியும்? இருந்தும்
பல தடவைகளில் அவர் தவறுகளை குறிப்பால் உணர்த்தினேன். சாட்டை அடிகளும் உதைகளும் தான் எனக்கு மிச்சம். ஒரு முறை அவர் அடித்ததால் உண்டான தழும்பு இதோ பாருங்கள், இன்னும் மாறவே இல்லை. அந்தஸ்தற்கு ஏற்ற குணங்கள் அவரிடம் இருந்ததே இல்லை மகாராஜா. தனிப்பெண்களுக்கு பாத பூஜை நடித்து பரவசம் அடைவார், பூனைகளை கொன்று புசிப்பார். கஷ்டம் கஷ்டம். நீயும் உட்கார். அப்புறம் அவர் குணம் என்னமோ அப்படி ஆகிவிட்டது மகாராஜா. ஒரு முறை வேண்டாம் மகாராஜா. சொல்லும் நாகவேந்தரே, சொல்லும். 3 குலப்பெண்டிரை பலாத்காரம் செய்து கடைசியில் அவர்களை துண்டாடி கோட்டை அகடியில் வீசி எறிந்து விட்டார். நகரத்தில் அங்கு புரட்சியும் ஏற்பட்டிருக்கும். ஏதோ ஒரு விதமாக சமாளித்து விட்டேன். சதா மதுவும் மங்கையும் தான். அமிர்தச்சலம் புலால் உண்டதில் பாகுபாடே கிடையாது. கரூர் கோயில்களில் பெண்கள் வருவதையே நிறுத்திக் கொண்டு விட்டார்கள் என்றால் பாருங்கள். அவன் கதை போதும். இப்போது நாட்டின் கதி என்ன? அதற்காகத்தானே நாங்கள் உங்களிடம் ஓடி வந்தோம். ஏன் நீரே ஆளுமே, அதைத்தானே உன் நாட்டு மக்கள் விரும்புவார்கள். வேண்டாம் தாயே அந்த பாரம். மகாராஜா, இளவரசரால் நாட்டில் ஒரே குழப்பம், குமுறல். புகையும் எரிமலை போக்கில் இருக்கிறார்கள் மக்கள். எந்த நிமிஷத்தில் தீய கக்கம் என்று சொல்ல முடியாது. அதற்குள் சிக்கல்கள் அறுக்கப்பட வேண்டும். அதை செய்ய தங்களால் தான் முடியும். எனக்கும் கொஞ்சம் தேச சஞ்சாரம் செய்யலாம் என்ற ஆசை. அதையும் தாங்கள் தான் பூர்த்தி செய்து தர வேண்டும். உதவிக்கு உதயச்சந்திரன் இருக்கவே இருக்கிறான். நாகவேந்தரே, அதை பற்றி பிறகு யோசிப்போம். ராஜராஜன் நாடு நல்ல செழுமை கொண்டது. தங்களுக்கு தெரியாதா மகாராஜா? நான் நேரில் வந்து நிலைமையை கூர்ந்து பரிசீலித்தால் தான் எதையும் முடிவு செய்ய முடியும். அதற்காகத்தானே தங்களை கையோடு அழைத்து போக வந்திருக்கிறோம் மகாராஜா. அந்நிய நாட்டு விஷயங்களில் தலையிடுவது தவறல்லவா பிரபு? ஏன் செண்பகம், என் நண்பன் நாடுதானே அது. நண்பன் நாடானாலும் மாற்றம் நாடல்லவா? மகாராஜா படையெடுக்கவில்லைய நாட்டின் மீது தலைவர் என்று யாராவது ஒருவர் இருக்கத்தானே வேண்டும் தாயே. நீர்தான் இருக்கிறீரே. எனக்கு ஓய்வு வேண்டும். போதும் போதும் என்று ஆகிவிட்டது. மகாராஜா, கரூரில் தூதர் வந்திருக்கிறார். வர சொல். என்ன செய்தி? நகரத்துல பல மாதிரியா பேச்சு நடக்குதுங்க. ஜனங்க கலகம் செய்யாத மாதிரி தோணுதுங்க. எதுனா உடனே புறப்பட்டு வந்தா தான் நிலைமை ஒழுங்காகுது. நினைத்தேன் மகாராஜா. சரி, பிரயாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவிட்டு வருகிறேன். மண்ணாசை இல்லாத மன்னன் கூடவா இருக்கிறார். வண்டு, எப்படி என் நடிப்பு? பிரமாதம் மகாராஜா, பிரமாதம். இந்த முட்டாள் நம்மோடு வருகிறான். பொம்மை மாதிரி இவனை காட்டி மக்களை நம் வசம் திருப்பிக் கொள்ள வேண்டும். ஷண்பகத்தின் அழகு இன்னும் அஸ்தமனமாகவில்லை. ஆஹா, ராஜகுமாரி ரமா ஒரு ரமணியமான தங்கச் சிலையடா, தங்கச் சிலை. சீக்கிரம் வந்து விடுங்களப்பா. ஆழமில்லாத அகலை போன்றிருக்கும் அந்நிய நாட்டின் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறீர்களா பிரபு? செண்பகம், நான் அநியாயக்காரன் அல்ல. அதனால்தான் எதையும் தீர ஆலோசித்து செய்யுங்கள் என்றேன். நன்கு ஆலோசித்துத்தான் செய்கிறேன். அது சரி, மலைக்கண்ணி பூஜையை எனக்காக நிறுத்தி விடாதே. வெள்ளிக்கிழமையே பூஜையை நடத்திவிடு. ஏய், உன்னுடன் எத்தனை பேர் வந்திருக்கிறார்? 5 பேரும் கஜமா. சாமர்த்தியமா காரியத்தை முடிக்க வேண்டும். நல்ல மகாராஜா, சரி புறப்படுங்க. போய் வரட்டுமா ரமா? போய் வாருங்களப்பா, போய் வாருங்கள் பிரபு. ஐயா ஹோ ஜிங்கடி ஜெயா, ஐயா ஹோ
ஜெயா ஐயாவோ. பயிரை நம்பி உயிர் இருக்குது, பலத்தை நம்பி தோல் இருக்குது, உயிரை நம்பி எது இருக்குது தங்கமத்திலாலே. பயிரை நம்பி உயிர் இருக்குது, பலத்தை நம்பி தோல் இருக்குது, உயிரை நம்பி எது இருக்குது தங்கமத்திலாலே. உயிரை நம்பி உடல் இருக்குது, உடலை நம்பி உழைப்பு இருக்குது, உழைப்பை நம்பி ஊர் இருக்குது. ஒரே சொல்லாலே, ஒரே சொல்லாலே, ஒரே சொல்லாலே. உயிரை நம்பி உடல் இருக்குது, உடலை நம்பி உழைப்பு இருக்குது, உழைப்பை நம்பி ஊர் இருக்குது. ஒரே சொல்லாலே. ஐயா ஓதுவிடு ஜெயா ஐயா ஓதுவிடு ஜெயா ஐயா 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 ஐயா ஹோ ஜிங்கிடி ஜெயா. நன்றி ஐயா, நன்றி. நீர் மட்டும் வராமல் இருந்தால். நீர் யார்? நான் தானே. வயிற்று பிழைப்புக்கு வகையின்றி அலைந்து கொண்டிருக்கும் ஒரு நாடோடி. நன்றாக போர் செய்கிறார். நமது படையில் சேர சொல்லம்மா அவரை. அப்போது நீங்கள் யார் அம்மணி? நாங்கூர் மகாராணியையும் இளவரசியும் தான் நீங்கள் என்று காப்பாற்றி இருக்கிறீர்கள். மகாராஜா ஊரில் இல்லை. மகாராஜா? நீங்கள் மகாராணி, அது மகாராணியின் மகள். ஆஹா, என் பாக்கியமே பாக்கியம். நாளைக்கே அவர் சக்கரவர்த்தி ஆனாலும் ஆகலாம். அதென்ன மணி, நாளைக்கு அந்த அதிசயம் எப்படி நிகழ முடியும்? சோழ நாட்டு இளவரசன் உயிரோடு இல்லை. செத்து விட்டானா? ஆம், வேடர்களால் கொல்லப்பட்டான் அவன். ஐயோ, ஏன் அப்படி? அம்மா, அதெல்லாம் இவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை உண்மை. அந்த இளவரசனின் தந்தைக்கு என் மகாராஜா உயிர் தோழர். நாட்டை ஆளும் விஷயத்தை நிச்சயிக்கத்தான் நாகவேலருடன் போயிருக்கிறார். ஏனமணி, நாகவேலர் என்றீர்களே, அவர் அந்த இளவரசனுக்காக நாட்டை ஆண்டு வருபவர், தங்கமானவர். நாகவேலர் தானே? ஆமாம், ஆனால் அவர் மனதையும் முடிய செய்து விட்டான் அந்த இளவரசன். இளவரசன் தந்தைக்கு உங்கள் மகாராஜா உயிர் தோழர் என்று சொன்னீர்களே, அப்படி இருக்க சோழ நாடு சென்றிருப்பது மித்திர துரோகமாகாதாமணி? என்ன மணி மௌனமாகிவிட்டீர்கள்? இதே கேள்வி என் தந்தையிடம் ஜாடையாக அம்மாவே கேட்டு பார்த்தார்கள். ஆனால் ஏதோ சமாதானம் சொல்லி மழுப்பி விட்டார். ஓஹோ, உங்களை வெகு நேரம் காக்க வைத்து விட்டேன். வருகிறேன். இந்தருங்கள், என் நன்றியின் நினைவு சின்னமாக. நகையிலா நன்றி இருக்க முடியும்? பின்னர் ராஜகுமாரியின் மின்னல் நகை ஒன்றே போதுமே. நீங்கள் மிகவும் தைரியசாலி. எல்லாம் ராஜகுமாரியின் தரிசன விசேஷம்தான். குறும்பும் நிறைய இருக்கிறது.
எனது பிறவி குணம் ராஜகுமாரி, பிறவி குணம். ஏன் தயக்கம்? வாங்கிக் கொள்ளும். மன்னிக்க வேண்டும், எனக்கு எதையும் வாங்கி பழக்கமில்லை. விசித்திரமான மனிதன். மகாராணி, என்ன யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அதான் முன்னுமே சொன்னீரே. நாடோடி என்றுதானே? அது சுத்த பொய். நான் தான் சோழ நாட்டின் இளவரசன் ராஜராஜனின் ஆவி. இறந்து போன அவனுடைய ஆவி பேயாகி இப்படி சுற்றிக் கொண்டே இருக்கிறேன். வருகிறேன். அம்மா, அம்மா. பல்லலே கடிக்கிற. அப்பா, கேணிக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தன் குதிரையில இருந்து விழுந்து கிடக்குறாங்கப்பா. விழுந்துட்டானா? விழுந்தவனுக்கு எழுந்திருக்க தெரியும், நீ சும்மா இருக்கண்ணே. அப்பா, நீங்க சீக்கிரம் புறப்படுங்கப்பா. விழுந்தவனுக்கு பேச்சு முச்சே இல்லப்பா. ஆமாப்பா. சரி, இருமா. ஏய், யாராங்க? ஏய் நந்தி, ஏய் வேலா, ஏய் முத்து, எல்லாம் கூட கிடங்க. ஏய், நீங்க வா. எங்கம்மா அவன்? வாங்கப்பா. அதோ அங்கதான்ப்பா. ஓடியாங்க, ஓடியாங்க சீக்கிரம். ஐயோ, சீக்கிரம் ஓடியாங்கப்பா. வா, இங்கதான்ப்பா. இங்கதான், இங்க பாருங்க. அதோ இங்கதான். இதோ. என்ன? நம்ம இளவரசரா? ஆமாமா. ஐயோ, ஏய் கூட்டுங்கடா. மெல்ல 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 மெல்ல. நிஜமா பண்ற? நடங்க. சீக்கிரம். பாத் பாத் பாத். கவலைப்படாதம்மா. ராமா, கன்னி பூஜைக்கு இப்படி ஒரு களங்கம் இதுவரை ஏற்பட்டதே இல்லை. அதுதான் எனக்கு பெரிய கவலையா இருக்கிறது. அதனால என்ன, எப்படியும் நாளைக்கு போய் பூஜை போட்டுடலாமா? மறுபடியும் அந்த வழியா போதா அந்த ஆவி? அம்மா அம்மா அம்மா, ஆவி எங்கேயாவது பூமியில் நின்று போராடியதாக கேள்விப்பட்டிருக்கிறாயா? இல்லை. அவர் இளவரசராகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அது நடக்க முடியாத விஷயம். நிச்சயமாக அந்த மனிதர் யாரோ ஒரு குறும்புக்காரர் தான். சரி, நாளை பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடு செய்து விட்டு வருகிறேன். நீர் மட்டும் என்னை எடுத்து வந்து எனக்கு மூர்ச்சை தெளிவித்திராவிட்டால் நான் நாதியற்ற பிணமாக அல்லவோ ஆகியிருப்பேன். தேவரே, உமக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாம் அவன் செயலுங்க. அது இருக்கட்டுங்க. நாகவேலம் சரியா நினைச்சாதாங்க நெஞ்சம் பதைக்குதுங்க. ஆனா துரோகி பயலுங்க தொலைங்கவே மாட்டானுங்க. இளவரசே, எங்க ஆளுங்க 300-400 பேர் தேர்வாங்க. இப்ப சொல்லுங்க, நாகவேலம் ஆச்சு நாங்கள் ஆச்சு. மகாராஜா ராஜராஜர், மகாராஜா ராஜராஜர், மகாராஜா ராஜராஜர். பொறுங்கள், நாம் ஆழம் தெரியாமல் காலை வைக்கலாகாது. நாகவேலின் நயவஞ்சகம் எப்படி நடமாடப் போகிறது என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஆத்திரம் கூடாது, ஆராய்ந்த திட்டம் தான் தேவை. அதை வகுக்க நாம் முத்தேரரை சந்திக்க வேண்டும். ஏய், யார் அது? அதை தெரிஞ்சுக்கத்தாப்பா குட்டிய கட்டி இழுத்துட்டு வந்திருக்கான். நம்ம எல்லைக்குள்ள வந்து சுத்தி சுத்தி பாக்குறான். அந்த மாதிரி முடிக்கிறான். எதை கேட்டாலும் ஊம மாதிரியா பதில் சொல்றான். நாங்க கட்டி இழுத்துக்கிட்டு வரும்போது அவ அப்படியே கையில இருந்த ஓலை லபக்குன்னு முடிஞ்சுட்டா. ஓலை விழுங்கிட்டாளா? ஏய், யாருடைய ஓலை அது? உண்மையை சொல்ல மாட்டே நீ? ஏய், எடுறா கத்திய. ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. அடடே, நீ ஊமை இல்லையா? நான் பொம்பளே இல்லையே.
வணக்கம் இல்லையா? சர்க்குணம். ஏய், இது என்ன மோகினி அவதாரம்? எல்லாம் இவங்கள ஏமாத்தான். நான் அப்பவே நினைச்சேன், நெஜ பொம்பளையா இருந்தா இப்படி இருக்காது, இது ரம்பைக்கு எதிரி, ஊர்வசிக்கு பகையாளியா இருக்குதுன்னு. அட என் கற்பனை களஞ்சியவே, கொஞ்சம் சும்மா இரு. நீங்க 2 பேரும் என்ன இங்கதான் அழைச்சிட்டு வர்றீங்கன்னு தெரிஞ்சிருந்தா ஓலை வழிங்க வயத்துக்கு எடுத்திருக்க மாட்டேனே. உங்ககிட்டயே கொடுத்து ஆயா மெதுவா வந்திருப்பேனே. பொம்பளை தொடரையா? பொம்பளைங்க இந்த நகைகளை எல்லாம் இப்படித்தான் போட்டுக்கிறாங்களாம். தேவரையா இளவரசர் குருநாதரை பார்த்துட்டு கீர்த்திவர்மரை பார்க்க போயிருக்காராம். அநேகமா இங்க கூட வருவாராம். ஏன் எல்லாரும் இப்படி சிரிக்கிறீங்க? சகுனா, ஆமா, உனக்கு இளவரசர் யாருன்னு தெரியுமா? சரியா போச்சு. மழைய தெரியாத பயிர் இருக்கா, மரத்தை தெரியாத மந்தி இருக்கா? நானும் இளவரசர் ஒன்னா படிச்சிருக்கோம், ஒன்னா விளையாடி இருக்கோம், ஒரே போர் முறையில சண்டை போட்டிருக்கோம். நானே அவர், அவரே நான். அப்படி இப்படின்னு நான் பொய் சொல்ல தயாரா இல்ல தம்பி. ஏதோ அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், உண்மையான அன்பும் பக்தியும் அவரிடத்துல வச்சிருக்கேன். இதுதான் உண்மையான அன்பு. சர்க்குணம், இவர்தான் இளவரசர். இளவரசே வணக்கங்க. வணக்கம். என்ன சமாச்சாரம்? மகாராணி தேவியாரும் இளவரசியும் இன்னைக்கு ராத்திரி மீண்டும் மலைக்கினி பூசைக்கு வர போறாங்களா? அப்படியா? மகாராஜா, மகாராஜா எல்லாரும் வராங்க. மகாராணி, இளவரசி, வீரர்கள் எல்லாரும் வராங்க. நீங்க சீக்கிரமா வேஷத்தை கட்டுங்க. மகாராஜா, சாமி ஆடுறப்போ ஜாக்கிரதையா. ஏய், நீ பயப்படாத. இந்த சாமி எப்படி இருக்கு பாருடி. நீ வேஷத்தை மாத்திக்க. நான் தான் பிரதம சிஷ்ய. ஆயி மகமாயி ஆங்கார தேவியே, அபிராம சுந்தரி ஓங்கார ரூபியே, மாயி மகமாயினி மலை கண்ணி தாயே, மணிமந்திர சேகரி அருள் புரிவாயே. ஓயாத பலிகொள்ளும் ஒளிமுத்து மாறியே, ஒரு சிங்க மீதேறும் ஆகாளி அம்மையே, பேபில்லி சூனியம் கொண்டாடும் நீலியே, பேச்சி என்னும் சாமுண்டி சடச்சியே ஓடிவாடி. பாலேம் போலம்புறது பாரதிய கேட்கலையா, பம்பே ஊடு கேட்டப்பு தாரச கேட்கலையா, ஆயிமலை கண்ணி தாயே, ஆயி மகமாயா, ஆயி மகமாயி தாயே, ஆயிமலை கண்ணி, ஆயிமலை கண்ணி தாயே, ஆயி மகமாயா, ஆயி மகமாயி தாயே, ஆயிமலை கண்ணி, ஆயி மகமாயி தாயே, ஆயி மகமாயா, ஆயி மகமாயி தாயே, ஆயிமலை கண்ணியா. ஏ அருவாமன வெட்டருவா ஆணி சுத்தி அத்தனையும் இரும்பா கவலவடா என் பேரு கண்ணியடா. ஏ கச்ச கருவாட்டு கரும்பூன மத்தியிலே அச்சு கொலையாமே அப்படியே முடி வச்சா காவல் காக்க வல்லவடா காயாம்புமணியடா. கோடி நிலவரிக்கும் கூடமுள்ள வீட்டிலம்மா நாடி பித்த சேட்டை போல நாயகிய நீ அலைந்து மெல்ல படுத்து பஞ்சு மெத்தையில தூங்கும் போது கோளாறு சொப்பனங்க குழப்பமா தோணுதம்மா. நடந்தது அத்தனையும் நான் அறிவேன் தேவியரே, கடந்த விஷயம் எல்லாம் கச்சிதமா சொல்லிவாரே. உண்டுன்னா உண்டு, இல்லேனா இல்லேன்னு. அரமணாந்தபுரம் 6 கல்லு தாண்டி இருந்த இடத்தை விட்டு எங்கோயில் அடியல்லோ முத்து பல்லக்கேரி மொய்க்குழலே நீ வந்தா. ஒத்தையடி பாதையோரம் ஒளிஞ்சிருந்த வீரரெல்லாம் பல்லக்கத்தான் நிறுத்த பாய்ந்து வந்தார போது உருண்ட தலைகள் 1 2 3 உண்டா சொல்லு. அடே ஆமா போடு. பசங்க விருந்து ஓடினார் உண்டா சொல்லு. அடே
அந்த நேரத்திலே அங்கொருத்த வந்தா உண்டா சொல்லு. அரே ஆமா பாடி ஆமா பந்துவல் குதித்து வந்தவர் நடுங்க பட்டாக்கத்தியை எடுத்தான் பம்பரம் போல சுத்தி சுழந்து பகையை விரட்டி அடித்தான். வந்தனமையா முந்தியறியா எங்களை காப்பாற்ற முன் வந்த வீரரை நீ யாரு என்று நீ கேட்க வந்தவன் உன்னிடம் இறந்த மனிதாவி என்றே சொன்னதும் உன் தலை சுத்திய பல்லக்கு சோர்ந்து விழுந்ததும் என்னவோ உண்டு இல்லைன்னு ஆவி என்று சொன்னதெல்லாம் அத்தனையும் பொய்யம்மா ஆடிருப்பது மெய்யம்மா பாவி பய ஒருத்தனாலே பரதேசியானாமா பயப்பட வேணாமா ஆளும் பல வேஷம் கட்டி அரைஞ்சுமே வாராமா ஆனழகன் தானம்மா நாளப்பு வாடும் முன்னே மலையேற போறேமா மனக்கவர வேணாமா உனக்கு மனக்கவர வேணாமா. மகாராஜா நீங்க சாமி ஆடினது எல்லாம் ஏமாந்து போயிட்டாங்களே. இருக்கட்டும், எப்படியாவது விஷயத்தை சொல்லணும் இல்லையா? அவங்க நம்பிக்கையில தான் சொல்லணும். அதுக்குதான் அதை எடுத்து வை. கீர்த்திவர்மனுமா நாகவேலன் பக்கம் சேர்ந்து விட்டான். என்னால் நம்ப முடியவில்லை தேவரே. நாங்களும் முதலில் அப்படித்தான் இருந்தோம். தீர விசாரித்த பிறகுதான் இங்கு வந்தோம். கீர்த்திவர்மன் என்ற பெயருக்கே இழுக்கு தேடிவிட்டான். இந்த அரசியல் சூதாட்டம் அவனை அயோக்கியர்கள் பட்டியலிலே சேர்த்து விடுமே. அதை எப்படி மறந்தான்? எல்லாம் நாகவேலன் சதிங்க. சதி பாம்பின் புற்றுக்குள் சுண்டலில் நுழைய பார்க்கிறது. கவலைப்படாதீர்கள். ராஜராஜனுக்கு அவன் தாய் பால் ஊட்டினாள், நான் அறிவை ஊட்டினேன். சோழ பரம்பரை அவனுக்கு வீரத்தை ஊட்டி இருக்கிறது. அந்த வீரத்தை வாழ்முனையில் காட்ட நான் பயிற்சியும் தந்திருக்கிறேன். அறிவும் ஆயுதமும் வேலை செய்யும் இடத்தில் வெற்றி நிச்சயம் உண்டு. எப்படி பிரபு? மக்களும் அவன் பக்கம் திரும்பி விட்டார்களே. திருப்பப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லும். சொன்னதை கேட்கும் சிசுக்களின் சுபாவம் இன்னும் மக்களை விட்டு மாறவில்லை. சிரிக்க தெரிந்த அவர்கள் சிந்திக்க கற்கவில்லை. சிந்திக்க தெரிந்தவர்கள் செயலாற்ற துணிவதில்லை. ஆகவே அவர்களுக்கு நாம் தான் ஊக்கமளிக்க வேண்டும். அதற்கு புரட்சி பாடல்களை, கருத்து பொதிந்த கதைகளை, நெஞ்சை கிளறும் நாடகங்களை நான் அமைத்து தருகிறேன். அவற்றை கொண்டு நாகவேலனின் வஞ்சகத்தை அம்பலப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு வெற்றி. அதற்கு நாங்கள் பாடுபட தயார். இளவரசர் ராஜராஜர் வாழ்க! இளவரசர் ராஜராஜர் வாழ்க! இளவரசர் ராஜராஜர் வாழ்க! சர்க்குணம் வாழ்க 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 வாழ்க. சுவாமி, மக்கள் பொறுப்பு இவர்களுடையது, மாளிகையின் பொறுப்பு உன்னுடையது. அப்படியா? அதற்கு நீ ஆர்வலராக அங்கு போ. ஆஹா, சித்தம் சுவாமி. ஆஹா, இவருடைய அளப்புக்கெல்லாம் அதாங்க பொருத்தமான வேஷம். ஆள பிறந்த ராஜன் பாடி திண்டாட்டமையாடியலோ திண்டாட்டமையா. இப்போ அடுத்து கடுத்த மந்திரிக்கு கொண்டாட்டமையா. இப்போ கொண்டாட்டமையா. அவேலே ராஜா கேளே சுவேலே ராஜா. ஐசா அவேலே ராஜா கேளே சுவேலே ராஜா. மூளை இருந்தும் ராஜா குட்டி மோசம் போனாண்டி. ராஜா மோசம் போனாண்டி. புட்டாத்தனம ராஜ்யத்தை கோட்டை விட்டாண்டி. ராஜா கோட்டை விட்டாண்டி. அவேலும் மயிலே கேளடி சுபேலும் மயிலே. ஐசா அவேலும் மயிலே கேளடி சுபேலும் மயிலே. குயிலை கூட்டி கொட்டானி போ குடி இருக்குதையா. கோட்டா குடி இருக்குதையா. ஆடும் மயில போல வேஷம் போட்டு மந்தி நடிக்குதடி. பாத்தி சந்தி சிரிக்குதடி. அவேலும் மயிலே கேளடி சுபேலும் மயிலே. ஐசா அவேலும் மயிலே கேளடி சுபேலும் மயிலே. அவலட்சணம்
வாருங்கள் மகாராஜா, அமருங்கள். இப்போதுதான் பிரியமோகனையும் நானும் உங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். என்னவென்று நாகவேலரே? நீங்கள் நாகூருக்கு போகும்போது அவளையும் உங்களுடன் அனுப்பி வைக்க வேண்டுமா? ராஜகுமாரி ரமாதேவியாரையும் மகாராணியாரையும் பார்க்க வேண்டுமா? அதற்கு என்ன வரட்டுமே. நாகவேலரே, அது என்ன ராஜராஜன் இங்கேயும் உயிரோடு இருக்கிறதாக யாரோ சொன்னானா? அதை நம்பி நீர் பல திக்குகளிலும் ஆட்களை அனுப்பி தேடி வருகிறீராமே. இப்போதுதான் உதயச்சந்திரன் சொன்னான். ஆமா மகாராஜா, இளவரசர் உடல் அம்புகளால் கல்லடைக்கண்களாக துளைக்கப்பட்ட பின்பு அவர் உயிரோடு இருக்கிறார் என்பது நம்பவே முடியாத ஒரு விஷயம்தான். ஆனாலும் ஏதோ ஜபலம் வதந்திகளை நம்பி ஆட்களை அனுப்பினேன். அவர்கள் எல்லோரும் இன்றுதான் திரும்பி வந்தார்கள். கடைசியில் விஷயம் என்ன தெரியுமா மகாராஜா? என்ன? எங்கேயோ ஒரு இடத்தில் இளவரசரைப் போலவே ஒருவன் இருக்கிறானாம். அவனிடத்தில் பேசினார்களாம் நமது ஆட்கள். அப்போதுதான் அவர் ஒரு முழு பைத்தியம் என்று தெரிந்தார். வீண் பிரயாசை எடுத்துக்கொண்டு விட்டேன். நாளைக்கு என் மீது ஒரு சிறு பழிச்சொன்னு வரக்கூடாது. உண்மை உண்மை. நாகவேலரே, நான் வருகிறேன். பிரியமோகினி என்னுடன் அனுப்பி வையுங்க. அப்படியே. என்னடா திருப்பூர்த்தி எப்போவா? ராத்திரி 10 நாளைக்கு மேல ஐயனார் கோயில் மைதானத்துல நடக்க போகுதா? சரி, நீங்க எல்லாம் போய் ஆளுங்களை கவனிங்க. நானும் வந்து சேர்றேன். இப்படியேங்களா? எனக்கு தெரியும்டா. வாடா. வேட்டையாட வாரு மன்னவா, மன வேட்டையாட வாரு மன்னவா, கொடுவேங்கை புலியானை தன்னை விரட்டி அடித்து பிடித்து மகிழ வேட்டையாட வாரு மன்னவா, காட்டு பன்றி கூட்டம் தன்னை கலக்கிடுவோம் சென்று கரடி தென்னாய் மனித குரங்கு கதறிட கணக்கொடுத்து நின்று வேட்டையாட வாரு மன்னவா. ஆஹா, அப்படியே ஆகட்டும் மந்திரி. அடே யாரங்கே? காவலா நீ சென்று அவன செய்திட வேண்டும். மக்கள் கஷ்டத்தை மகாராஜன் நான் தீர்க்க வேண்டும். காவலா தாவியோடி வேட்டையாட விலங்கு தலைரப்பினே நெல்கு ஓடுமே அங்கே தருணமிடே மிருக பயம் தனை எழுப்பும் மந்திரி. காமரமேன் பாதகம் சில தடுப்பவர் யார் எந்திரி? பிராணநாதா, எங்கு செல்லுகின்றீர்? இப்போது வேகமாய் எங்கு செல்லுகின்றீர்? சிங்காரமல்லி செந்தாமரையை நீரு விட்டு எங்கு செல்லுகின்றீர்? சுட்ட மிருகங்கள் கொட்டத்தை அடக்க துரிதமாய் வனம் செல்லுகின்றேன். என்னை விட்டு அந்த புறம் தொட்டு நடந்தினை வேட்டையாடி வந்து கொஞ்சுகின்றேன். பாவாய், நீ அந்த புறம் போவாய். போகாதே போகாதே எங்கள் மன்னா, கடனாதா நேற்று பொல்லாத சொப்பனம் கண்டேனே நான். ஐயோ பொல்லாத சொப்பனம் கண்டேனே நான். ஏகலடெங்கேது எந்துரையே எந்த மன்னா பேரும் தீங்கு செய்வான் இந்த மந்திரியே. ஐயோ தீங்கு செய்வான் இந்த மந்திரியே. மதனி சொல்வதை நம்ப மாட்டேன். இந்த மந்திரி பேச்சையும் தட்ட மாட்டேன். மந்தமதி கொண்ட சுந்தரங்கி உன்னை மாட்டி வீட்டை சிறை பூட்டிடுவேன். ஐயோ சுவாமி, காடுமலை வனாந்திரங்களுக்கு இந்த நன்றி கெட்ட மந்திரோடு தனியாகவா போகிறீர்கள்? வேண்டாம் நாதா, வேண்டாம். மந்திரி பேச்சு கேட்டு மன்னவா காடு சென்றால் தந்திரமாக உமை தாக்கி துரத்தி விட்டு கேடு நீர் செய்ததாலே கிடைத்தது சாவு என்று தேடுவோர் தமக்கு சொல்லி சேதத்தை கை கொள்வானே. நாகவேலன் கூட இந்த கதை மாதிரி தான் நம்ம ராஜராஜரையும் செய்திருப்பான் போல் இருக்கு. இருக்கும் இருக்கும். சதிகார பைய எதையும் செஞ்சிருப்பான். பின்ன என்ன அண்ணன், அவ்வளவு நல்லவரா இருந்த சின்ன ராஜா ஒரே நாள்ல கெட்டவராயிடுவாரா? இதுல ஏதோ சூது இருக்கண்ணே, சூது இருக்கு. ஆமா அண்ணே, ஆமா, அப்படித்தான் நடந்திருக்கு. நிச்சயமா ராஜராஜர் சாகல, உயிரோட தான் இருக்காரு. கவிதையின் மூலம் கலகமூட்டும் அந்த கைதேர்ந்த விஷம் யார்? அறிய முயன்றேன், ஆனால் முடியவில்லை. முடியவில்லை முடியவில்லை என்பது முட்டாள்களின் மூல மந்திரம். அதை நீயும் ஜபிக்காதே. நமது ஆட்களை எல்லாம் கூட்டத்தோடு கூட்டமா நிறுத்தி வைத்திருக்கிறேன். கதைய முழுதும் சொல்லணும். ஏமாமாடே புருஷாடி அலுங்கடியாதீங்க, கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்க வேணும். தகடி முத்தி கட்ட போக்கிரி பெண்ணே, கேசரிக்கு மேல்மினிக்கு டியாலுங்கடியா சிங்கி போவோம் வாடி என்னோட பெண்ணே. அம்மே, ஆயி நான் மாட்டேன். நீ வாடி. நான் மாட்டேன். தகுடி டெங்குடி டாங்கு சுந்தரி வாடி பின்னாலே. அதாடி நம் குடி பாதிங்க கதையை சொல்லும் நாளே.
தகுடி டிங்குடி டாங்கு சுந்தரி வாடி பின்னாலே அடாடி நம் குட்டி பாசிங்கா கதையை சொல்லும் நாளே தீம் தீம் தத்தின தீம் தின தின தகத்தின தீம் 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 அக்கு 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 மக்களை ஏமாத்தி மந்திரில் ஆடாடும் மர்மத்தை நீ சொல்லு சிங்கா அந்த மர்மத்தை நீ சொல்லு சிங்கா ஐயோ மன்னன் தீங்கு செய்து மாண்டான் என்று சொல்லி மந்திரியாளுறான் சிங்கி நாட்டை மந்திரியாளுறான் சிங்கி முக்காடி போட்டு கடித்தரைக்கும் வந்த மோசக்காரன் பேரை சொல்லு சிங்கா மோசக்காரன் பேரை சொல்லு அடியே முடியாது என்னாலே பிடிவாதம் செய்யாதே முட்டாளே நீ எட்டி நில்லு எட்டி நில்லு அட சும்மா சொல்லு சிங்கா நான் அங்கிட்டு இங்கிட்டு பாத்துக்கிறேன் ஆபத்து வராம காத்துக்கிறேன் படம் எடுத்து ஆடு அந்த பாம்புக்கு என்ன பேரு நாகம் வடமலையா மருகவள்ளி தேவையான புருஷன் நாம வணங்குக பே சாமிக்கு என்ன பேரு வேலை ஓ நாக வேலை நாக வேலை கத்தினாலே காரிய சாதிக்க முடியாது காரிய முடியாது இந்த கத்திய நம்பி வெகு நாள் வாழ்ந்தவர் கிடையாது சத்திய தர்ம நீதி நியாயமே இல்லாது நீதி இல்லாது ஆளும் சர்வாதிகார விரியராட்சி இனிதல்லாது ஒட்டாரம் பண்ணாதே உங்க காலம் பொல்லாதே ஊரு ஜனத்தை பகைச்சுக்கிட்டு உடம்பு கெடுத்து கொள்ளாதே நல்ல உடம்பு கெடுத்து கொள்ளாதே கத்தினாலே காரிய சாதிக்க முடியாது காரிய முடியாது இந்த கத்திய நம்பி வெகு நாள் வாழ்ந்தவர் கிடையாது கத்தியினாலே காரியம் சாதிக்க முடியாது காரிய முடியாது இந்த கத்திய நம்பி வெகு நாள் வாழ்ந்தவர் கிடையாது கத்தியினாலே காரியம் சாதிக்க முடியாது காரிய முடியாது இந்த கத்திய நம்பி வெகு நாள் வாழ்ந்தவர் கிடையாது